செலிப்ரேஷன் பண்ணுவாங்கன்னா இதுவே வந்து ரொம்ப வியப்பா இருக்கு. இதுக்காக இத்தனை கூட்டங்கள் வந்திருக்கு. அதுக்காகவே வந்து எனக்கு இங்க சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த குழந்தைக்காக இங்க இருந்து ஒரு கிளாஸ் பண்ணி ஒரு பர்த்டே விஷஸ் பண்ணலான்றது இந்த ஆனரபிள். கிளாப் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ தம்பி. இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து கண்டிப்பா வந்து கொடுத்து வச்சிருக்கணும். இவங்க அப்பா யாரு, இவங்க டேடி யாரு? டேடி மம்மி சார் நீங்களும் நில்லுங்க. வாங்க சார். ஐ அப்ரிஷியேட் யூ சார். சார் சொன்னாரு திரைப்பட டைரக்டர்னு. திரைப்பட டைரக்டர் மட்டும் கிடையாது, தென்னிந்திய திரைப்பட திருப்பூர் ஊத்துக்கோட்டை சங்கத்தோட நிறுவன தேசிய தலைவராக திரைப்பட இயக்குனரவும் தயாரிப்பாளரும் ஒளிப்பதிவாளரும். நம்ம இப்ப வாரிசு படம் ஒரு படம் வந்துச்சு, யாருக்காவது தெரியுமா? பிகில் படம் வந்துச்சு, சண்டைக்கோழி 2 அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல எல்லாம் வந்து ஆக்ஷன் டைரக்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம 4 பேர் 4 விதமான திரைப்படத்தோட மெயின் டைரக்டர். அப்புறம் கரங்கள், நல்லதுக்கே காலம் இல்லைன்ற ஒரு படம் விரைவில் வரும். அது எல்லாமே வந்து ரசிங்க. இன்றைய காலகட்டத்துக்கு நல்லதுக்கே காலமலைன்றது பொதுமக்கள்ல வந்து மிகப்பெரிய லெவல்ல ரீச் ஆன ஒரு மூவி. அது கண்டிப்பா அதை வந்து கண்டுகளிங்க. தொடர்ந்து வந்து புலவன் என்ற ஒரு மூவி ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. அந்த புலவன் வந்து சாதாரண ஒரு இது இல்லை, இந்த உலகத்தையே புரட்டி போற அளவுக்கு உள்ள ஒரு கதாபாத்திரம், ஒரு கதை. அந்த மூவியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரமா வந்து புவனா மேடம் உள்ள பண்றாங்க. அதை தொடர்ந்து வந்து நமது லதா மேடம் அதுல வந்து மேனேஜரா ஒர்க் பண்றாங்க. அப்புறம் ராஜேந்திரன் சார் எல்லாமே நம்ம டீம் ஃபுல்லா திரைப்பட குழு வந்து இந்த ஃபங்க்ஷனை பார்க்க நம்ம வந்திருக்கோம். வெறும் பாத்ரூம் சிங்கராவோ இல்ல ஸ்டேஜ் சிங்கராவோ இல்ல ஆர்கெஸ்ட்ரா சிங்கராவோ மட்டும் நீங்க போகக்கூடாது. கண்டிப்பா நீங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சிங்கரா வரணும்ன்றது இந்த வாழ்க்கை. பத்திரிகை சங்கத்திலேயே வந்து மாநில தலைவராக இருக்கேன், ஹியூமன் ரைட்ஸ்லயும் தேசிய தலைவராக இருக்கேன். அப்புறம் அதுவும் இல்லாம அட்வொகேட்டா இருக்கேன், திருப்பூர் மாவட்டத்தோட தலைவர். அப்புறம் சயின்டிஸ்டா இருக்கேன், டிஆர்டிஓல வந்து ஸ்பேஸ் ரோபோட்டிக் சயின்டிஸ்டா இருக்கேன். இன்னும் பல்வேறு துறையில ஒரு 32 நிறுவனத்துல வந்து மாநில லெவல தேசிய லெவல முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கேன். என்னால முடிஞ்ச உதவி வந்து கண்டிப்பா அந்த ஸ்டேஜுக்கு நான் வந்து இங்க பேசுறேன் அப்படின்னா எனக்காக இல்ல, உங்களுக்காகன்றது மறந்துடக்கூடாது. வரும் படம், அதாவது தேசிய தலைவரா இருக்காங்க இல்லைங்களா பிலிம் அசோசியேஷன்ல, நம்ம கீழே வந்து ஒரு 25 இயக்குநர்கள் இருக்காங்க. அந்த அதுல வந்து நிறைய மூவி படம் பண்றாங்க, திரைப்படம் நிறைய பண்றாங்க, ஷார்ட் பிலிம், பைலட் மூவி பண்றாங்க. இதுல இருந்து கட்டாயமா வந்து இந்த ஸ்டேஜோட உங்களுக்கு முடியக்கூடாது. டிவி சேனல்ஸ்லயும் வரணும். இந்த உலகத்துல எங்க கேட்டாலும் உங்க குரல் ஒழிக்கணும்ன்றது இந்த திரைப்பட டைரக்டரோட அன்பான வேண்டுகோள். இந்த வாய்ப்பை கொடுத்த நமது கதிரவன் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் இந்த பத்ரே பேபிக்கும் மற்றும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது ஆரவன் பிறந்த நாளை முன்னிட்டு நமது இசை நிகழ்ச்சியை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் திரு ஆபிரகாம் சார் அவர்களுக்கு எங்களோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பாட்டு ரெடியா? வாப்பா தம்பி, போடா லேட்டா வந்தவங்க யாராவது பாடாதவங்க இருக்கீங்களா? நீங்க வாங்க சார், அடுத்து நீங்க பாடுங்க. இங்க ஃப்ரெண்ட்ல யாரு? கோபால் பாடிட்டீங்களா? பாடியாச்சு. நீங்க பாடல. அப்புறம்